ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், என்னெல்லாம் நம்ம மைண்ட் செட் வச்சுக்கணும் அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு வந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற வீடியோலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபிங்காக ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுதான் முதல் பாயிண்ட். நம்மளை எவ்வளோ பேர் டிஸ்கரேஜ் பண்ணாலும் சரி, என்கரேஜ் பண்ணலைனாலும் சரி, ஆனால் அவங்க மைண்ட் செட்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, அது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு மெயின் திங்ஸே. ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எடுத்தோடனே அந்த பிஸ்னஸில் நம்மளுக்கு நம்ம போட்ட ப்ராஃபிட்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கிறது, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அது நல்ல விதமாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் தான் வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட், அடுத்து என்னென்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதிக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் அமௌண்ட்டில் நம்ம பிஸ்னஸை ஃபர்ஸ்ட் ப்ரமோட் பண்ணுவோம். அதை நல்லபடியாக சேல்ஸ் பண்ணி அதை நம்ம ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்மளோட ப்ராஃபிட் அமௌண்ட்டு அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி இன்னுமே நம்ம நல்லாவே வளரலாம். ஏன்னா மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறனால திடீர்னு சேல்ஸ் ஆகலைன்னா நமக்கு தான் அது லாஸ். நெக்ஸ்ட்டு, எப்படிலாம் ஆர்டர் எடுக்கலாம்? நம்ம ஆர்டர் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நம்ம மார்க்கெட் ப்ரைஸோட கொஞ்சம் கம்மியாக சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆகும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் வெளியில் போகுது, ஒருத்தவங்களுக்கு அது தெரியுது. அப்போ அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஒரு 4-5 ஆர்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு மெயினான பாயிண்ட் என்னென்னா, நான் பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணது தான். டிகிரிலாம் முடிச்சுட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை போய் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் வெட்டி வேலை, அந்த மாதிரி உங்களையும் கண்டிப்பாக யாராவது சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் சொல்லலைனாலும் ஃபர்ஸ்ட் இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறணும். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறோம். ஸோ அதில் யாராலையுமே அதை தடுக்க முடியாது. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தாலும் போதும், அவங்களோட நீங்கள் சேர்ந்து பண்ணுங்கள். நம்மளோட பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் பாசிட்டிவ் மைண்டோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஎம் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம்.